Hello friends, welcome all. இது நம்ம basic English series and beginners கான basic reading and speaking classes தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க, இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க, ஆனா இது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. And last week English letters and their sounds சொல்லி கொடுத்திருந்தேன். சவுண்ட்ஸ் எல்லாரும் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னு சொன்னா அந்த சவுண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சர்ல நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா படிக்கிறதுக்கு இந்த சவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பேசிக்கான சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி நம்ம கத்துக்கிட்ட அந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம படிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபைன். ஹோப் யூ கேன் see the cards. கார்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல சில வேர்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த வேர்ட்ஸ நம்ம ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சேர்த்து படிக்கலாம் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். The first word is A N T. ஓகே, A ஓட சவுண்ட் என்ன? A. A N T. A N. சேர்த்து சொல்லுங்க. A N and ant. Ant. A-N-T. Ant. நீங்க சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது சின்ன வேர்ட். ஓகே, இதே மாதிரி தான் நீங்க லாங் வேர்ட்ஸையும் இதே ப்ரொசீஜர், இதே சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க படிக்கும்போது இன்னுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, A-N-T. Ant. Antனா எறும்பு. ஓகே, shall we move to the next word? The next word is M-A-P. The sound of M is N, A, P. N, A, map, map, map. M-A-P. Map. ஈஸியா இருக்கு இல்லையா? The third word is A. ஓட சவுண்ட் என்ன? A. A. P. A. Ma. Mop. Mop. M-O-P is mop. And the last word is T-A-P. இதோட sounds சொல்லுவோம் இப்போ. T, A, P. T, A. Tap, tap, tap. குழாய். ஓகே, 3 letter. இதெல்லாம் 3 letter words. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நீங்க சவுண்டை யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா. இது எவ்வளவு சிம்பிளா இருக்கோ அதே மாதிரி லாங் வேர்ட்ஸும் உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் ஆன் டு சென்டென்சஸ் நவ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இதுல நான் சிம்பிள் சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். இது எப்படி ரீட் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஆக்சுவலா இதுல சில வேர்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி பிங்க் கலர்ல எழுதியிருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இங்கிலீஷ்ல நம்ம ஒரு ஸ்டோரி எடுத்து படிக்கிறோம், இல்ல ஒரு ஆர்டிக்கிள், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த த, ஷீ, ஹி, நியர், திஸ், தட், அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆயிருக்கும். இந்த வேர்ட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் இல்லைன்னா சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இத நீங்க போனிக்ஸ் சவுண்டை விடவும் மெமரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. போனிக்ஸ் சவுண்டை யூஸ் பண்ணி படிக்கிறத விடவும் மெமரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரொம்ப ஆஃபனா ரிப்பீட் ஆகும். அதனாலதான் இது பேரு ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ். இத பார்த்த உடனே நீங்க சவுண்டை வச்சு படிக்கிறதுக்கு பதில் இத பார்த்த உடனே ஷீ அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்க மெமரைஸ் பண்ணிருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ். அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் மோஸ்ட்லி போனிக்ஸ் சவுண்ட்ஸ் அந்த ரூல்ஸ் அந்த சவுண்ட்ஸை ஃபாலோ பண்ணாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு மெமரைஸ் தீஸ் சைட் வேர்ட்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து SHE, ஷீ. ஓகே, ஷீ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட். இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஷீ அப்படின்னா அவ, ஷீ. இப்போ now let's start using the phonics sound as usual. Okay, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சவுண்டை யூஸ் பண்ணி படிப்போம். HAS, H, A, S, H, A, has, has, she has a, a, p, map, a, map, map. She has a map. அவ, அப்படின்னா ஒரு, ஒன்னு. She has a map. அவ ஒரு மேப் வச்சிருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ண 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 நிறைய சென்டென்சஸ் நீங்க ரீட் பண்ண உங்களுக்கு ஃப்ளூவன்சி, ரீடிங் ஃப்ளூவன்சி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இது the, THE, the. It is a high frequency word. It is a sight word. மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. the, k, a, t, k, a, cat, the cat, s, eat, s, e, see, t, sit, sit, sits, sits. The cat sits near. Near is again a sight word. Okay, memorize it. The cat sits near. இது near அப்படின்னு படிக்க கூடாது, RS stress பண்ண கூடாது. Near, near a tap, t, a, p, t, a, tap, p, tap. The cat sits near a tap. The cat, the பூனை, sits அப்படின்னா உட்காருது, near a tap அப்படின்னா டேப்புக்கு பக்கத்துல. இந்த பூனை டேப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, now the last sentence is Sam. Sam அப்படிங்கிறது ஒரு பர்சனுடைய நேம். ஓகே, Sam. யாரோட சொன்னா
A, rest, rest, on, the sight word, the, at, mat, Sam rests on the mat. Sam mat மேல உட்கார்ந்திருக்கான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், இப்படி வேணாலும் இது சொல்லலாம். ஓகே, இதுவரைக்கும் லெட்டர்ஸ் உடைய சவுண்ட்ஸ தனித்தனியா பார்த்தோம். இனி ரெண்டு லெட்டர் ஒன்னா சேரும்போது அது ஒரு புது சவுண்ட கிரியேட் பண்ணும். ஓகே, இது பேரு பிளெண்டிங். பிளெண்டிங் அப்படின்னா கலக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு எழுத்துக்கள், ரெண்டு லெட்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு புது சவுண்ட கிரியேட் பண்ணும். இந்த சவுண்ட்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ண மாதிரி இதையும் மெமரைஸ் பண்ணிக்கணும். So reading will become even more easier. Okay, நமக்கு ரீட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். Okay, okay, the first sound is O U. Okay, O U அது சேரும்போது நம்மளுக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அவ் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எதுலலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கிளவுட், கு அவ், ஓயூ சேர்ந்து அவ், கு அவுட், கிளவுட். ஓகே, அண்ட் மவுத், MOU, அந்த அவ், மவுத். ஓகே, இந்த மாதிரி OU இதோட சவுண்ட் அவ். ஓகே, the next is OW. OW அவ் சவுண்ட் தான் நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் crown, க் ர் அவுன், crown. ஓகே, இன்னொன்னு brown, b r அவுன், brown. OU and OW ரெண்டுத்துக்குமே ஒரே சவுண்ட், தட் இஸ் அவ். இத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்க தனியா O ஓட சவுண்ட் அ, W ஓட சவுண்ட் வ, அ வ அப்படியே படிக்க கூடாது. OW னா அவ் அப்படிங்கறத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் OI. OI ஓட சவுண்ட் ஆய், ஆய். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா ஆயில், ஆயில், ஆயில். பாயில், b ஆயில், பாயில். சோ OI சேரும்போது ஆய் அப்படிங்கிற சவுண்ட் கிரியேட் பண்ணும். காயின், க் ஆயின், காயின். இதெல்லாம் OI அப்படிங்கிற சவுண்ட் which வரும். that is OI, அதோட சவுண்ட் ஆய். the next sound is OY. OYக்கும் இதே ஆய் அப்படிங்கிற சவுண்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாய், b ஆய், பாய். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொன்னது 4 பிளெண்டிங் சவுண்ட்ஸ் தான். இதே மாதிரி ஃபோனிக்ஸ்ல இன்னும் நிறைய பிளெண்டிங் சவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, சோ நம்ம ஒவ்வொன்னா பிளெண்டிங் சவுண்ட்ஸ பார்த்துட்டு அப்புறமா சென்டென்ஸ் போகும்போது இன்னும் ரொம்ப டிலே ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் பிராக்டிசிங் சென்டென்சஸ். சென்டென்சஸ்ல வரும்போது நான் அப்போ உங்களுக்கு பேரலா 1 by 1 பிளெண்டிங் சவுண்டும் சொல்லி கொடுக்கறேன். இல்ல பிளெண்டிங்ஸ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வேணும், முதல்ல அந்த சவுண்ட்ஸ சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிளெண்டிங்க்கு இன்னொரு வீடியோ பண்ணிட்டு செகண்ட் பார்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சென்டென்ஸ் பிராக்டிஸ்க்கு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we are at the end of today's class. இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சோம் அப்படிங்கறத ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சில 3 letter வேர்ட்ஸ் படிச்சீங்க, எப்படி அதை ரீட் பண்ணணும் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணீங்க. அண்ட் சில சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறத கத்துட்டீங்க. அதுக்கப்புறமா you also learnt about
ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் சைட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் பிளெண்டிங், டூ லெட்டர்ஸ் வந்து சேரும் போது அது வந்து ஒரு புது சவுண்ட் கிரியேட் பண்ணும். சோ பிளெண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தியும் பார்த்தோம். சோ நம்ம இன்னைக்கு ரீட் பண்ண அந்த 3 சென்டென்ஸையும் டைம் இருந்தா இன்னும் ஒரு தடவை ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. யூ வில் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். ஆல்சோ இந்த வீடியோட எண்ட்ல இன்னும் சில சென்டென்சஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக நான் அட்டாச் பண்றேன். இந்த சென்டென்சஸ் எப்படி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி யூ ட்ரை ரீடிங் தோஸ் சென்டென்சஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Okay friends, until we meet in the next video, bye.